மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களத்தில் தாவேகா கட்சி 234 தொகுதியிலும் போட்டி போடுவதற்கு ஆட்களை வேட்பாளர்களாக அறிவிச்சிருக்காரு. பலரும் பல இடங்களில் வேட்புமனு தாக்கல் பண்ண காட்சிகள்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு தொகுதியில் ஒரு அம்மா பெண் வேட்பாளர் வேட்புமனுவே எடுக்காம விறுவிறுன்னு ஒரு 10 பேரோட, அவ்வளோதான் கூட்டமே, 10 பேரோட கிளம்பி அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டாங்க. அங்க போன பிறகுதான் தெரியுது, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எங்கம்மா வேட்புமனு கேட்ட பிறகுதான் தெரியுது, ஐயோ வேட்புமனு தாக்கல்னா நம்ம வேட்புமனு எடுத்துன்னு போனோம், அங்க எதுவும் ஃபார்ம் தரமாட்டாங்க போல இருக்கு, அதை ஃபில்லப் பண்ணி தரலாம்னு நினைச்சு போனாங்களான்னு தெரியல. அப்புறம் கடைசியில இல்லை எங்க அட்வொகேட் வருவாருன்னு சொன்ன பிறகு அப்புறம் 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த அட்வொகேட் வேட்புமனுவை ஃபில்லப் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அதனால அந்த வேட்புமனு தாக்கல் 1 மணி நேரம் தாமதமாக நடந்ததாக நேற்று பூரா ஊடகத்துல பெரிய விவாத பொருளா மாறிச்சு. சரி, ஆர்வ கோளாறுகள் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ விஜய் ஆபத் பாந்தவன், கடவுளே நமக்கு வரம் கொடுத்துட்டாரு, அதனால நம்ம போய் சும்மா நின்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அதாவது என்னன்னா 9 கிரகங்களும் உச்சம் பெற்றவன் சிம் கார்டே போடாம கூட பேசலாம்லாம் ஒரு காமெடிலாம் வரும் ஒரு படத்துல. அந்த மாதிரி இந்த தற்குறி முண்டங்களுக்கு ஒரு இழவும் தெரியலங்க. இப்படித்தான் இருக்கு மொத்தமும். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. அது எண்டாவது இதெல்லாம் தொண்டர், இந்த ரசிக குஞ்சுமணிகளோட வேலை இப்படிதான். தலைவனே தப்பா இருக்கானே. இப்போ நம்ம விஜய் இருக்காரு இல்லையா, அவர் 2 தொகுதியில போட்டிடுறாரு. அவருக்கு பயம், ஏன்னா ஒரு தொகுதியில நின்னோம்னா நம்மளை தோத்து போயிடுவோம், ஸோ அதனால 2 தொகுதியில போடுவோம்னு சொல்லி ஒரு பக்கம் பெரம்பூர், இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு. பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருச்சியில போய் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. 2 வேட்புமனு தாக்கலின் போதும் பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்ணணும், அது நடைமுறை. ஸோ 2 இடத்துலயும் அவர் பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ அதுல தான் சிக்கலே வந்திருக்கு. ஆனா இவங்க திட்டமிட்டு அதை உருவாக்குறாரான்னு தெரியல. என்ன காரணம்னா, நம்ம வேட்புமனு எங்கேயா ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வச்சு திமுக சதி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பழியை உருட்டலாம். ஏன்னா அதை தானே உருட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பழி திமுக தான். சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் திமுக தான். சர்வதேச அளவுல போர் நடந்தாலும் அதுக்கும் திமுக தான். ஏன் ஈரான் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தல, அதுவும் திமுக தான். ஏன் நீ அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலன்னா அதுக்கும் திமுக தான். ஆட மரமண்டைகளா, தற்கூரி முண்டங்களா, இது எல்லாமே இன்டர்நேஷனல் பிரச்சனை. கேஸ் எல்லாம் கிடைக்குதா, கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குதா, கேஸ் எல்லாம் புக் ஆகுதான்னு ஏதோ மன்னர்கள் நகர்வலம் வரும்போது மும்மாரி புலிதா அமைச்சரே, மக்கள்லாம் நலமா இருக்காங்களா, எல்லா நன்மை எல்லாம் சாப்பாடு எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டுட்டு வராங்கன்னு கடந்த காலங்களை படிச்சிருக்கோம்ல கதைகள். மன்னர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய மன்னர் இவரு, மண்ணாங்கட்டி மன்னர். நல்லா வருதுங்க காலையில நமக்கு. இது என்ன ஜென்மங்க இது? என்ன அடிப்படை பிரச்சனையை அதை பேசுறதை விட்டு சம்மந்தம் இல்லாம என்னத்தையும் பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை அது இல்லை. இப்ப நம்ம சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. இந்த 2 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணா ஏதாவது ஒரு தொகுதியில நிச்சயமா நம்ம வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிடும். அப்ப அதை வச்சு திமுக மீது ஒரு உருட்டலாம். அதிகாரிகளை கையில போட்டு என்னோட வேட்புமனுவை தாக்கல் பண்ண விஷயத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லலாம். அதனால நம்ம உட்கார்ந்துகிட்டே வேலை பார்க்கலாம். நம்ம தான் வெயில் ஆகாது, வெளியே போனா ஆகாது, டெய்லி தொடர் பிரச்சாரம் பண்ண முடியாது, கை கால் நடுங்கும், 6 மணிக்கு மேல வெளியே வர முடியாது, நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துனே பிரச்சாரம் பண்ணலாம். இப்ப 2 யுக்தியை அவர் பயன்படுத்த நினைக்கிறார். ஒண்ணு, வீட்டுக்குள்ள உட்காந்துனே காணொலி வாயிலாக யூடியூப் மூலமா ஸ்கிரீன் கட்டி பிரச்சாரம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. ஒண்ணு. 2வது, எப்படியாவது வேட்புமனு ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டு சிம்பத்தி, அனுதாப வாக்கை பெறுவதற்கு திட்டம் போடுறாரு விஜய். இது 2மே திருட்டுத்தனம், மொள்ள மாதிரித்தனம். உன்னை விட வயதில் அதிகம், கிட்டத்தட்ட 70 வயசை தாண்டிட்டார். 73 74 வயசு உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஊரா பகல்ல திறந்த வேறல வெயில்ல ஊரா போயிட்டு இருக்காரு. மக்களை சந்திக்கிறாரு, ஓட்டு கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவரும் கிட்டத்தட்ட 70 வயதை தாண்டியவர். அவரும் ஊரா போறாரு. ஊரா போய் மக்கள்கிட்ட சந்திச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன், நான் இன்னும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு அவரும் அவர் பங்குக்கு ஓட்டு கேட்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு 43 வயசு, 43 44 வயசுனாலும் அவரும் ஊரா போறாரு, வெயில்ல போறாரு, எல்லா இடங்களையும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் சீமான் அவரும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 60 வயசு தாண்டிட்டார். அவரும் போய் ஊரா போய் ஓட்டு கேட்கிறார். திறந்த வெளியில வெயில்ல தெருவா அவரும் போயிட்டு இருக்காரு. எல்லா கட்சியுமே வெயிலையும் பொருட்படுத்தாம ஊரா போகும்போது நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன், சொகுசு வாழ்க்கை விட்டு வந்துட்டேன்னு பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிராடு சக்தி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்குங்க. சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டேன்றான. எங்கேயாவது சொகுசு வாழ்க்கை விட்டு வந்தானா பாத்தீங்களா? எங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறான். நான் கடந்த வீடியோல சொன்னதே விஷயம்தான். எங்க போனாலும் தனி விமான பயணங்க, பயணிகள் மாத்திரம் பயணம் பண்ண மாட்டாரு. சொகுசு கார்கள் வச்சிருக்காரு, சொகுசு பங்களாக்களை தான் தூங்குவாரு. மீட்டிங் போட்டா கூட நட்சத்திர ஹோட்டல் தான் மீட்டிங் போடுவார்.
சாமானியமா திருமுனை கூட்டம், ரோட்ல சாதாரண கட்சி ஆபீஸ்ல எல்லாம் இவர் கூட்டம் போட மாட்டார். போட்டா 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் தான் கூட்டமே, நட்சத்திர விடுதிகள்ல தான் கூட்டம் போடுவார். ஏன்னா இவருக்கு அங்க போனாதான் ஒரு ஆணி புடுங்குற வேலையை வெளியே தெரியாம கமுக்கமா முடிக்க முடியும். அப்ப நீ சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துருன்னு பேசலாமா? நீ வலிகளை விட்டு வந்துட்ட, வலிகள் வலிகள் வலிகள், என்னது வலி உனக்கு? எந்த வலியும் கிடையாது. உன்னால பல பேருக்கு வலி. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இந்த 2 தொகுதி பிரச்சனை வரும். இந்த 2 தொகுதியில பெரம்பூர் தொகுதியில ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது என் மீது எந்த குற்ற வழக்கும் கிடையாது, என் மீது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார். தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொளத்தூர் பகுதிக்கு போகும்போது அங்க ஒரு சிக்கல், விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் பண்ணது, தேர்தல் விதிமுறைகள் கொடுத்த விஷயங்களை மீறினதுனால அவர் மீது 5 பிரிவுகளின் கீழே வழக்கு. அதிகமான மக்களை கூட்டத்தை சேர்த்தது, போலீஸ் விதிகளை மீறினது, ஒலிபெருக்கி காட்டினதுல பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்கள் 5 பிரிவுகளை விஜய் மீது வழக்கு. இப்போ அவர் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்றார். தாக்கல் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த வழக்குகளை அங்க குறிப்பிடுறார். பெரம்பலூர் போலீஸ் எனக்கு வழக்கு போட்டிருக்காங்க, 5 பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு அவர் அந்த பிரமாண பத்திரத்துல குறிப்பிட தப்பு இல்லை. ஏன்னா வேட்புமனு தாக்கலுக்கு பின்னாடி நடந்த வழக்கு. அதனால அதை அடுத்த இடத்துல பண்ணும்போது ரைட், ஓகே, வெல் அண்ட் குட், அதை பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இன்னொருவையும் குறிப்பிட்டிருக்காரு. எது? திருச்சி கிழக்குல. அதாவது மதுரையில ஒரு மாநாடு நடத்தும் போது ஒரு பையன் இவன் ரசிக குஞ்சு பண்ணி ஆர்வ கோளாறுல மேல ரேம்ப் மேல ஏறிட்டான். இதுங்க ஏறக்கூடாதுன்னு தான் கிரீஸ் எல்லாம் தடவானுங்க. அதையும் மீறி அந்த தற்கூரி முட்டம் மேல ஏறிடுச்சு. மேலே ஏறினவன இந்த பவுன்சர்ஸ்க்கு ஏதோ தேவத்துவன் கடவுள் மாதிரி இவனை நினைச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும். அவங்களை நேரம் கிரிமினல் கேஸ்ல உள்ள தள்ளி இருக்கணும். அந்த பவுன்சர்ஸ் நாய்களை, அந்த நாய்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காம பெரிய தப்பு. அந்த நாய்கள் இவன் கிட்ட வந்தவொடனே ஏதோ பெரிய வெடிகுண்டு கட்டிட்டு பக்கத்துல வந்துட்ட மாதிரி அவனை தூக்கி வெளியே வீசிட்டாங்க. அவன் வெளியே வீசுறதுல அவனுக்கு நெஞ்சு பகுதியில வலின்னு சொல்லி அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவன் வழக்கு போட்டான். அந்த வழக்கு அங்க இருக்கு, அங்க மதுரையில அந்த வழக்கு. அந்த வழக்கு என் மீது இருப்பது எனக்கு தெரியாது, இப்பதான் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு அதுல பிராக்கெட்ல போட்டுட்டு அந்த பிரமாண பத்திரத்துல இந்த மாதிரி ஒருத்தன் ஏறி அவனை பவுன்சர்ஸ் தள்ளி விட்டாங்க, அவங்க அதனால என் மீது வழக்கு போட்டிருக்காங்க, இந்த வழக்கு இருப்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருச்சி கிழக்குல குறிப்பிட்டிருக்காரு. நான் என்ன கேட்க வரேன்னா, பெரிய அறிவுஜீவியெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறா மரமண்ட, என் மீது ஏதாவது வழக்குகள் இருக்கான்னு நீ ஒரு விஷயத்த கேட்டிருந்தாலே காவல்துறையே கொடுத்துருக்கோம். உன் மீது இந்தந்த ஊர்ல வழக்கு, இந்தந்த ஊர்ல இவ்வளவு நீ விதிமுறைகளை மீறி இருக்க, இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்க, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க, ஒரு மொல்ல மாதிரி தனம் பண்ணிருக்க, முடிச்ச வைத்தனம் பண்ணிருக்கேன்னு அவங்களே லிஸ்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. நீ பிரமாண பத்திரத்துல ஈஸியா எழுதி கொடுத்துருக்கலாம். திட்டமிட்டு ஒரு தொகுதியில அந்த வழக்கை மறைத்ததுனால இப்ப பெரம்பூர்ல அவருக்கு சிக்கல், அந்த வேட்புமனு ரிஜெக்ட் ஆகுமா ஏற்கப்படுமான்னு சிக்கல். ஆனா இந்த பிரச்சனை இருக்கும்போது செங்கோட்டை பெரிய 50 வருஷம் கட்சியில இருந்தேன் அப்படின்லாம் பேசுறாரு. இது உள்ள இந்த தாவேக்காலை சேர்ந்தவன மூளை மழுங்கிடும் போல இருக்கு, மரமண்டை ஆயிடுவாங்க போல இருக்கு, மண்டையில மசாலா எல்லாம் போயிடும் போல இருக்கு. அங்க போனவன விஜய் நினைத்திருந்தால் 4 தொகுதியில் போட்டிட்டு இருக்கான், ஜெயலலிதாவே 4 தொகுதியில போட்டிட்டாங்கன்னு பேசுறாரு. அவர் மேல நமக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஆனா மானங்கட்டத்தனமா இந்த கட்சியில போய் சேர்ந்த உடனே அறிவு மங்கி போச்சுங்க, தற்குரிய முண்டமா போயிட்டாரு. அந்த 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, 4 தொகுதியில வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, போட்டிட்டாங்கன்னு போய் சொல்றாரு செங்கோட்டை. இந்த கர்மத்தை என்ன சொல்றது? இந்த மாதிரி முண்டங்களை பக்கத்துல வச்சிருந்தா விஜய்க்கே அறிவு இல்லை. அது ஒரு பெரிய தற்குறி, மெகா தற்குறி. அது 6 அடி எருமை ஊருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் சொல்லி கொடுக்குறேன், நான் தான் அரசியல் வியூகம் பார்க்கிறேன்றான அவன் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு போல, அதனால ஒரு 1/2 மணி நேரம் அங்க உட்கார்ந்துருந்தான். எல்லா இடத்துலயும் பிரச்சனைங்க. சோ இது திட்டமிட்டு ஒரு வழக்கை மறைத்ததுனால பெரம்பூர்ல ஒரு வழக்கு, அவருடைய வேட்புமனு ஏற்கப்படுமா ரிஜெக்ட் பண்ணப்படுமா, அது தேர்தல் அதிகாரியுடைய அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். அவர் நினைத்தா அதை எடுத்துக்கலாம், இல்ல அப்ஜெக்ஷன் வந்தா அந்த வேட்புமனை ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணா இதை வைத்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு விஜய் முயற்சி எடுப்பார். இன்னொரு விஷயம், ஏன் திருச்சி கிழக்குல மட்டும் இவ்வளவு டீட்டெயில் கொடுத்திருக்காருன்னா, அவர் சாதி ஆட்கள் அங்க இருக்காங்க, கிறிஸ்தவ ஓட்டு அங்க இருக்கு. சோ இதை வச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போறாரு. இனிகோ எதிராஜ் திமுக சார்பில் நிற்கிறார். அவர் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்லாம் வச்சுட்டு ரொம்ப ஆண்டு காலமாக அங்க இருக்கிறவர். அவர் தான் சவால் விட்டுருக்காரு, உனக்கு தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா, நீ ஆண்மை இருந்தா அங்க பெரம்பூர்ல வேட்புமனு போடாம எனக்கிட்ட போடுன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு இனிகோ எதிராஜ்.
அந்த அடிப்படையில இப்ப பாருங்க தானாவே அமையுது போல இருக்கு. பெரம்பூர்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த தாவேகா தற்கொலை கும்பல் இந்த திமுக சதின்னு உருட்டுவானுங்க. நீங்க வேணா பாருங்க, அதை தான் செய்ய போறானுங்க. அதை உருட்டுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. சோ இது பரபரப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த அமாவாசையும் இந்த தற்கொலை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஏதாவது பிரச்சனை வருதுனால இந்த மாதிரி போய் திருச்சி கிழக்குல ஒரு போலீஸ்கார காலை உடைச்சிட்டாங்களா, அந்த மொத்த செலவை நான் ஏத்துக்கிறேன்னு ஆதவ் எருமை சொல்லியிருக்கு. 6 அடி எருமை நான் மொத்த செலவை நான் ஏத்துக்கிறேன். நீ தாண்டா ஏத்துக்கணும். நீ பண்ண அயோக்கிய தந்ததுக்கு யார் பண்ணுவாங்க? அவன் மேல கிரிமினல் வழக்கு போடணுங்க. இவன் ரொம்ப டேஞ்சரானவன், ஆபத்தானவன். இவன் அவன் பணம் இருக்கிற திமிர்ல ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியா போட்டுட்டு இருக்கான். இதை விட கொடூரம் என்னன்னா, விஜயனுடைய வேட்புமனுக்களை குறிப்பிட்ட ஒரு கம்பெனி கிரீன் லீஃப் ஒரு கம்பெனி குறிப்பிட்டிருக்காரு. அந்த கம்பெனியுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் நேபாளம் போன்ற நாடுகள்ல அதிகமா இருக்கும். ஏன்னா நேபாளம் போன்ற நாடுகள்ல இவருடைய கம்பெனியோட இவருடைய பணத்தை அங்க முதலீடு பண்ணியிருக்காரோ, வெளிநாடுகள்ல போய் பதுக்கி இருக்காரோ அப்படின்ற சந்தேகம் எழும்புகிறது. காரணம், நேபாளத்துல இளைஞர்கள் புரட்சி வரணும் அப்படின்னு சொல்லி அங்க புரட்சி நடந்ததை குறிப்பிட்டவன் இந்த அமாவாசை ஆதவ் 420 இந்த 6 அடி எருமை. அப்ப 6 அடி எருமை கொடுத்த ஐடியா படி தான் இவன் இந்த கிரீன் லீஃப்ல போய் முதலீடு பண்ணிருப்பாரு விஜய்னு நினைக்கிறேன் நான். இந்த வேட்புமனுல குறிப்பிட்டிருக்காரு அதெல்லாம் எங்கெல்லாம் ஒரு முதலீடு இருக்கு, எங்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கேன்ட்டு. சோ அங்க நேபாளத்துல இருக்கிற கம்பெனில விஜய்க்கு என்ன வேலை? அவன் விஜயினுடைய பல்வேறு சொத்துக்கள் வெளிநாடுகள்ல முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்ப சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. நான் பார்த்தேன், அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோல குறிப்பிட்டிருக்காரு, ஆஸ்திரேலியால போய் விஜய் சொத்து வாங்கியிருக்காரு, பக்கத்திலே திரிசா சொத்து வாங்கியிருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள். அது உண்மை இல்லைன்னா நீங்க வெளிப்படையா சொல்லணும், எனக்கு ஆஸ்திரேலியாவில் சொத்து கிடையாது, என் பேர்ல சொத்து இருந்தா நிரூபிக்கணும், இல்ல உங்க மேல மாகாண வழக்கு போடுவேன் அப்படின்னு திரிசாவும் கொந்தளிக்கணும், விஜயும் கொந்தளிக்கணும். 2 பேரும் வாய் மூடி மௌனியா இருந்தாங்கன்னா சாட்டை துரைமுருகன் சொன்ன தகவல் உண்மைன்னு ஆயிடும். அப்ப ஒரு சொத்துக்கள் புறா மனைவிக்கு தெரியாம பெரும்பாலான சொத்துக்களை வெளிநாடுகளை முதலீடு பண்ணிருக்காரு விஜய். அப்ப சொத்தை மறைத்திருக்கிறார். அப்ப தேர்தல் கமிஷனை காட்டப்பட்ட சொத்து விவரம் பொய்யான போலியான சொத்து விவரம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொத்து மதிப்பு காட்டியதுல கணக்கு காட்டினதுல ரொம்ப தப்பு இருக்கு, போலித்தனம் இருக்கு, உண்மை இல்லை. உச்சத்தை விட்டு வந்துட்டேன்னு சொன்னா உச்சத்துல 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினால் 5 வருஷத்துல 1000 கோடி சொத்து காட்டணும். ஆனால் 1000 கோடி காட்டல. இதை தாண்டி பல நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்திருக்கின்றாரு. சோ இது எல்லாமே பித்தலாட்ட பேர்வழியினுடைய ஒரு நாடகம் தான், டிராமா தான் இதெல்லாம். அந்த டிராமா இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நிச்சயமாக இந்த தேர்தல் அதிகாரி கையில தான் இருக்கு. தேர்தல் நடத்துகிற அதிகாரி, ரிட்டர்னிங் ஆபீசர், பெரம்பூர்ல இருக்க ரிட்டர்னிங் ஆபீசர், திருச்சி கிழக்குல ரிட்டர்னிங் ஆபீசர், அவங்களுக்கு இந்த சொத்து கணக்கு விவரங்கள்ல தவறு இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டால் கேள்வி எழுப்புவாங்க. ஆனா இங்க வழக்குகளை மறைச்சிருக்காரு. அப்ப இந்த அதிகாரி நிச்சயமாக இந்த வழக்கு ஏன் மறைக்கப்படுதுன்னு கேள்வி எழுப்பினாங்கன்னா ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம பேசுறோம், பல பேரும் பேசியிருக்காங்க, பல பேர் பேச போறாங்க. இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துட்ட பிறகு இந்த வழக்கை ஏன் மறைத்தீர்கள், அதனால இந்த உங்களுடைய வேட்புமனுவை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டா அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாரா, திட்டமிட்ட நாடகமா? இது நாடகமா கூட இருக்கலாம். இப்படி பண்ணா அப்ஜெக்ஷன் வரும், அப்ப ரிஜெக்ட் பண்ண பிறகு நீ அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணு அப்படின்னு இவருக்கு ஏவல். இவர் யாருடைய ஏவல்னா நம்ம RSS அடிவரடி தானே இவரு. பாஜகவுடைய பி டீம், சி டீம், ஏ டீம் எல்லா டீமும் இவர் தான். சோ அதனால இவர் அவங்க கொடுத்த ஐடியா படி நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதற்கு. ஏன்னா நீலி கண்ணீர் வடிக்க போறார். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நிச்சயமாக அழுவார். ஏற்கனவே அந்த 6 அடி எருமை அழ ஆரம்பிச்சிருச்சு. வில்லிவாக்கத்தில் நடந்த கூட்டத்திலேயே அழ ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எங்க அம்மா 5 வயசு செத்து போயிட்டாங்க அப்படின்னு தன் தாயுடைய சாவையே வியாபாரமாக்கிட்டார். 6 அடி எருமை அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த எருமை என்ன சொன்னாலும் உரைக்காத எருமை பெத்த தாயோட மரணத்தையே கொச்சப்படுத்தி ஓட்டுக்காக கேவலமா கண்ணீர் விட்டுருக்கு. அது நீலி கண்ணீர், கிளீசரின் போடாமல் வருகிற போலி கண்ணீர். அது கிளீசரின் போட்டா நீ எப்படி அழுவும் பாருங்க. இவன் நடிகன், யாரு 6 அடி எருமையே நடிகனா மாறிட்டான். சோ அந்த வகையில இதே மாதிரி நீலி கண்ணீர் வடிப்பதற்கு விஜய் தயாராயிட்டாரு. இன்னும் பல டிராமாக்களை நீங்க பார்க்க போறீங்க. அது இந்த மாதிரி நம்ம பேசுற மாதிரி யூடியூப்ல உட்காந்துங்கன்னு அழுது டேக் எடுத்து மேக்கப் போட்டு மேக்கப் கலைஞ்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ண வர போறான். இவனை நம்பாதீங்க. விஜய் ஒரு ஆபத்தான அரசியல்வாதி. இவனுக்கு போடுகிற ஓட்டு 100 ஓட்டும் குப்பைக்கு போடுற சமம், குப்பைக்கு போற லெவலுக்கு தான் அந்த ஓட்டினுடைய விஷயம்.
நீங்க வந்து மக்கள் வந்து இவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற மாமனிதனா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்துகிறீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக இந்த விஜய் ஆபத்தானவங்க. ஆபத்தானவன் சாதாரணமா சொல்ல, பாசிச பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கிற எவனுமே ஆபத்தானவன் தான். இங்க வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல வாய் திறக்க மாட்டாராம். ஆனால் போற இடத்துல உங்கள் விஜய் உங்கள் விஜய் சொல்லுவாராம். பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது ஜோசப் விஜய் தாக்கல் பண்ணுவாராம். என்ன எப்பேற்பட்ட பித்தலாட்ட பேர் வழி பாருங்க. பாட்டு போடுறானே, ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு ஜோசப் விஜய், நம்ம பேரே அதான் தெரிஞ்சு போச்சு. உங்கள் ஜோசப் விஜய் வருவேன்னு பாட்டு போட வேண்டியதாடா தரங்கட்டவனே. அப்புறம் எதுக்குடா விஜய் விஜய்னு சொல்ற? உன் பேர் என்ன? ஜோசப் விஜய் தானே. அதையே நீ மாத்துற. அடிப்படையில என்ன பேரோ அதை தான் வெளிப்படுத்தணும். இப்போ ஒன்னும் பெரிய கெட்டு போல காரம். உனக்கு நேரம் இருக்கு. நீ பேசும்போது விஜய் நான் ஜோசப் விஜய் ஆகி நான் அப்படிதான் நீ பேசணும். அப்ப பேசி கேளு. நீ நேர்மையானவனா, சரியான மனிதரா இருந்தா, நல்லவனா இருந்தானா அதை தான் சொல்லணும். ஆனா அதை சொல்றதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. உனக்கு என்ன சொல்ற? நீ எல்லா இடங்களிலும் நான் சொல்றது மக்களுக்காக வந்திருக்கேன், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன். நீ என்ன நன்றி கடன் செலுத்தின? இதுவரைக்கும் நீ என்ன செலுத்திட்ட? இனி என்ன செலுத்த போற? இதுவரை 33 ஆண்டுகள்ல நீ செலுத்தின நன்றி கடன் என்ன? ஒண்ணு சொல்லு. ஒரு கடன், அனிதா வீட்டுக்கு போனேன், அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி சீன் போட்டேன். அதே மாசத்துல அதே ஆண்டுல அதே இடத்துக்கு அனிதா வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கல்லூரி தொடங்குறதுக்கு நீட் கோச்சிங் மையம் தொடங்குவதற்கு 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்க. நீட்டால் அனிதா செத்து போயிட்டா, தங்கச்சி செத்து போயிட்டாலேன்னு கண்ணீர் விட்ட. நாடகமானியா? இதுக்கு பேர் தான் நன்றி கடனா? நீ என்ன பண்ணிருக்கணும்? நீட்டால் இனிமே ஒரு உயிரும் போகக்கூடாது, நீட்டை எதிர்த்து நான் வந்து குரல் கொடுப்பேன், அல்லது நீட்ல நீங்க எல்லாம் தேர்வு பெறுவதற்கான கோச்சிங்கை இலவசமா கொடுப்பேன், அதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி தான் இதுன்னு அறிவிச்சிருக்கணும். இப்படி பண்ணிருந்தீங்கன்னா நீ நல்லவனா இருந்திருப்ப, தூய சக்தியா உன்னை பாராட்ட முடியும். பட் அப்படி இல்லையே. அதனாலதான் சொல்ற மக்களே, இது டிராமா, நாடகம். வேட்புமனு ரிஜெக்ட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை. டிராமா போடுவான், நடிப்பான், அழுவான், ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், எல்லாத்தையும் விட்டுட்டேன், தனியாளா நிக்கிறேன் அப்படின்னு பேசுறானே. உன்னை யாரா தனியாளா நிக்க சொன்னது? உனக்கு பொண்டாட்டி இருக்கு, அழகான 2 குழந்தைங்க இருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இதை விட என்ன கேடுகாலம் உனக்கு? அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க. உனக்கு என்ன கேடுகாலம்? நல்லா தானே இருக்க. நீ குடும்பத்தோட தானே நீ வந்து மக்கள்கிட்ட நின்னா உனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கிடைச்சிருக்கும். தனியாளா நிக்கிறேன், தனியாளா நீ ஊர் ஊரா போய் நடிகையோட சுத்திட்டு திரியிற. மானங்கட்டத்தனமா ஒரு பொழப்பு பொழைச்சுக்கிட்டு பொய் பேசிட்டு இருக்கான். நான் பொய்யே பேச மாட்டேன் உங்ககிட்ட, பொய் சொல்லி நான் வந்து ஓட்டுக்கு அவசியம் இல்லை, பேசுறது பூரா பொய் தான்டா. வாயை திறந்தா என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஒரு உண்மை. ஈகோ பிடிச்சவங்க விஜய் மாதிரி ஒரு ஈகோ பிடிச்சாலும் உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா இயல்புல எனக்கு அடிப்படையிலே தெரியும் விஜய், அதனால சொல்றேன். நான் விஜய்க்கு இருக்கிற மாதிரி ஈகோ வேற யாருக்குமே கிடையாது, எந்த நடிகரும் கிடையாது. நீங்க விஜய் நடிக்கிற இடங்களில அவருக்கு மிஞ்சி யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா உடனே அந்த காட்சியை நீக்க சொல்லுவார். எத்தனையோ சம்பவங்களை உதாரணம் சொல்ல முடியும். அது மாதிரி அவருக்கு தெரியாம ஒரு வார்த்தை உள்ள சேர்க்க மாட்டாங்க, ஒரு வார்த்தை வெளியெடுக்க மாட்டாங்க. அதாவது இதெல்லாம் எப்ப தெரியுமா? அந்த உச்சத்துக்கு டிராமா பண்ணி அப்படியே இவங்களே காசு கொடுத்து அந்த ஆளை அப்படி தூக்கி வச்சாங்க பாருங்க. அப்ப ஏறின கொம்புங்க அது. மண்டைக்கு மேல நிறைய கொம்பு முளைச்சிருக்கு. அந்த கொம்பெல்லாம் முளைச்சதுனால மண்டகனம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அடிப்படையில மனைவி அப்படின்ற கேரக்டரை மதிக்கவே மதிக்காத ஒரு கேரக்டர். தன் வீட்டு பெண்ணையே மதிக்காத ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எப்படி மதிப்பான்? நம்ம கேள்வி, இந்த நாடகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். வருகிற 23ஆம் தேதி உங்களுடைய வாக்காளர், அவன் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், உங்களுடைய வாக்காளர் அடையாளம் எடுத்துக்கிட்டு ஓட்டுச்சாவடிக்கு போங்க. உங்களுக்கு விருப்பமான தேர்வு. இந்த தற்குறி விஜயை தவிர்த்து விட்டு, அடிமை கூட்டத்தை தவிர்த்து விட்டு, அப்ப வேற யார் இருக்கா? இந்தியா கூட்டணி மட்டும்தான் இருக்கு. ஒரு பக்கம் உதயசூரியன் இருக்கும், ஒரு பக்கம் கை சின்னம் இருக்கும், ஒரு பக்கம் பம்பரம் சின்னம் இருக்கும். பம்பரம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பம்பரம் இல்ல போல இருக்கு. அதுவும் உதயசூரியனா மாறி போச்சு. முரசு சின்னம் இருக்கும், கதிரவாள் இருக்கும், பானை சின்னம் இருக்கும். இந்தியா கூட்டணியுடைய சின்னத்துக்கு நீங்க வாக்களித்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், வேற வழியே இல்லை. ஏன்னா நான் இவ்வளவு காலம் நானும் வெளிப்படையாக நம்ம பேச வேணாம், ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு இந்த கும்பல் பின்வாசல் வழியா புறவாசல் வழியாக மக்கள்கிட்ட பொய்யான போலியான விஷயங்கள் சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போலித்தனத்தை சொல்லி இவங்க ஏமாத்த பாக்குறாங்க. அப்ப நாம இருக்கிற தமிழ்நாட்டுடைய
மாண்பை மரியாதையை காப்பாற்றணும், தமிழ்நாடுடைய மாநில உரிமையை காப்பாற்றணும்னா இன்றைக்கு இருக்கிற ஆட்சி தொடர்ந்தால் மட்டும்தான் அது நிதர்சனமா எடுக்க முடியும். அப்ப ஒரு வழியே கிடையாது, அதற்கு சொல்லித்தான் ஆகணுன்றதுனால நேரடியாகவே நான் களத்துல சொல்றேன், இந்தியா கூட்டணிக்கு உங்கள் வாக்குகள் போட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை காக்க முடியும், காப்பாற்ற முடியும். இது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.